வெல்கம் டு மிடில் ஸ்குவாட். இன்னைக்கு சந்தானம் ஆக்டிங்ல இன்னைக்கு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன இங்க நான் தான் கிங் மூவி ரிவ்யூ தான் பார்க்கிறோம். நம்ம ரத்தர்வன் ஜமீன் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி ஸ்டோரி என்னன்னா, சந்தானம் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு 90s கிட்ட இருப்பாரு. அவரை ஏமாத்தி ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலியோட ஒரு டெரரிஸ்ட் குரூப் கிட்ட சந்தானம் மாட்டுவார். எப்படி தப்பிச்சாங்க, இந்த குரூப்பை வச்சு எப்படி அந்த டெரரிஸ்ட் குரூப்பை சமாளிச்சாங்கிறது தான் ஸ்டோரி. உங்களால எனக்கு மேல 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 பிரச்சனை தாண்டா. இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் என்னன்னா, சந்தானம் தான் பேக் டு ஃபார்ம் மாதிரி செம்மையா இருக்கு. கவுண்டர்லாம் முன்னாடி மூவில கூட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். இதில் ஃபுல்லாக அவரு தான் சூப்பராக பண்ணியிருக்காரு கவுண்டரில். அப்புறம் தம்பி ராமையா அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. அப்புறமா சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் சூப்பராக இருக்கு. அதெல்லாம் யூடியூப்ல கேட்கும்போது சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அது தேட்டர்ல பார்க்கும்போது சூப்பராக சவுண்ட் எஃபெக்ட் விஷுவல் சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த மூவிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையா இருக்கும். ஃபுல்லாக ஃபன் ஃபீல்டாக நல்லா சிரிக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் அது செம்மையாக இருக்கும். மார்க்யூரியில் நடக்கும், அது சூப்பராக இருக்கும். அப்புறமா கிளைமேக்ஸ் சீன் ஓகேவாக இருக்கும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் செல்ஃப் எடுக்கலை. நிறையா காமெடி சிரிப்பே வரலை. முனிஷ்காந்த் போர்ஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகலை. அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி லேடிஸ் வாய்ஸ் பேசிடுடா பெருமாட்டி. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் காமெடியில் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக வந்திருக்க வேண்டியிருக்கோம். வில்லன் ஏரியா ரொம்ப ரொம்ப வீக். காமெடி படத்தில் எப்பயுமே வில்லன் ஏரியா ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன தெரியல. சீரியஸான வில்லனா இல்லை காமெடியான வில்லனான்னு கடைசி வரைக்கும் தெரியல. அது ரொம்பவே டம்மியான ரைட்டிங். ஓவராலாக மூவி பார்க்கும்போது ஒரு ஓகே ரகமான மூவி தான். ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் வச்சு போகாதீங்க. ஃபேமிலிஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இது தம்பி ராமையாவோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அவரை கொஞ்சம் நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த மாமன் நான் செத்து போயிட்டான் மிலிட்ரி வந்த உடனே தான் பாடி எடுப்பீங்க, இல்லை ஸ்மெல் வந்தோடனே எடுத்துருவோம். ஓவராலாக இந்த மூவி ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி கேட்டகரியில் சேரும். இப்போ சமீபமாக பார்க்குற தமிழ் மூவிஸில் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் அடி வாங்குது, ஏன்னே தெரியல. ரீசெண்டாக வர எல்லா தமிழ் மூவிஸ்லையுமே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. அரண்மனையும் சரி, ஸ்டாரும் சரி, இப்போ சந்தானம் மூவி ஓகே. இந்த மூவிக்கு எல்லோ கார்டு கொடுக்குறேன். ஒன் டைம் பார்க்குற ஒரு மூவி தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு ஃபன்னான ஒரு காமெடி மூவி நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.